அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மிகவும் பாதுகாப்பான அறை என்று சொன்னால் அது தாயின் கருவறையாத்தான் இருக்க முடியும். ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் என்பதை இறைவன் குர்ஆனில் கூறும்பொழுது, ஹமலத்து உம்மு வஹ்னன அலா வஹ்னின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அந்த குழந்தையை அவள் சுமக்கிறாள், பெற்றெடுக்கிறாள் என்பதாக இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்றான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்டால், ரஹபர் ரஜுலு ரிஜாலு பில் உஜூர், கூலிகளை எல்லாம் இந்த ஆண்களே எடுத்து செல்கிறார்கள். ஜும்மாவுடைய தொழுகையாக இருந்தாலும், வெளியே தொழுகக்கூடிய ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் எல்லா கூலிகளையும் ஆண்கள் எடுத்து செல்கிறார்களே என்று கூறும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுக்கு நிகராக நீங்களும் கூலிகளை அள்ளி செல்லதான் செய்கிறீர்கள். நீங்கள் குழந்தைகளை 10 மாத காலங்கள் சுமக்கின்றீர்களே, அதற்கு நிகராக எந்த ஒரு கூலியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாமும் தாய்மார்களை கண்ணியப்படுத்தி வருவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.